மனிதநேய மக்கள் கட்சியினர் மறியலால் தமிழகத்தில் முக்கிய சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்போம். சதீஷ்மணி, வணக்கம். இந்த போராட்டத்தால் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? சதீஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரை, திருச்சி, அதே போல விழுப்புரம், கோவை உள்ளிட்ட இடங்கள்ல மனிதநேய மக்கள் கட்சியினர் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி இருக்கின்றனர். இதன் காரணமாக முக்கிய நெடுஞ்சாலைகளில் செல்லக்கூடிய போக்குவரத்து முற்றிலுமாக தேக்கமடைந்திருக்கிறது. நாடு முழுவதும் அதாவது மத்திய அரசு சுங்க கட்டணம் என்ற பெயர்ல வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவதாக கூறி குற்றம் சாட்டிய மனிதநேய மக்கள் கட்சியினர் இன்று ஆண்டுதோறும் 5 முதல் 7% வரை சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையில் ஈடுபடுவதாக கூறி அதனை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் இன்று மதுரை, அதே போல கோவை, அதே போல விழுப்புரம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட அந்த முக்கிய சாலைகள், அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய அனைத்து அந்த வழித்தடங்களுமே இந்த பாதையின் வழியாக தான் செல்வதால் அந்த போக்குவரத்து என்பது முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. போலீசார் ஏற்கனவே இந்த போராட்டத்துக்கு உத்தரவு வழங்கியிருந்தாலும் இது போன்ற ஒரு சாலை, அதாவது போக்குவரத்தை மறித்து அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உடனடியாக கைது செய்யவும் உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து அந்த பேருந்து மற்றும் வாகனங்களை மறித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கைது செய்வதற்காக விரைந்திருக்கிறார்கள். முக்கிய சாலையான சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கிய அனைத்து சாலைகளுமே விழுப்புரம், அதே போல மதுரை இந்த வழியாக தான் செல்ல வேண்டும் என்பதால் இந்த சாலையில போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.